வணக்கம் மக்களே, நான் உங்கள் பிளாக் ஆர்ட் ஜிகே. நாம் ரேட்டிங் சப்ஸ்கிரைபர் ஐடின்னு ஷார்ட்ஸில் ஒரு சீரீஸ் போட்டிருந்தேன். அதில் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி கமெண்ட்டும் நிறையா வந்துருந்துச்சு. ஸோ உங்கள் எல்லோரோட ஐடியுமே ஒன்றா ஒரே வீடியோவில் போட்டுடலான்ட்டு தான் இந்த வீடியோ. ஏன்னா தனித்தனியாக போட்டால் எல்லோரையும் ரேட் பண்ணுறதுக்குள்ளே லேட் ஆகிரும். நீங்கள் ஷார்ட்ஸுக்கு தந்த சப்போர்ட் மாதிரியே இந்த வீடியோக்கும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நான் இனிமேல் இந்த மாதிரி நிறைய வீடியோ போடுறேன். எல்லோரும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாங்களா? Let's go get this son of a bitch. நாம் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற ஐடி வந்து ரிஸ்வந்த். இவரோட ஐடியில் பார்த்தீங்கன்னா 44வது லெவலில் இருக்கார். 264 லைக் வச்சுருக்காரு. ப்ரொஃபைலில் நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காரு. ஆனால் ரிப்பீட்டடாக இருக்குது, கொஞ்சம் அரேஞ்சாக இல்லை. ஸோ இந்த ப்ரொஃபைலுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 out of 10. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே பண்டிலாக இருந்தாலும் நல்லா நீட்டாக இருக்குது. எல்லாம் கசகசன்னு மாற்றி போடாமல் நீட்டாக ஒரு பண்டில் வந்து போட்டிருக்காரு. அவுட்ஃபிட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம் பிளே. பிஆரில் இவர் வந்து வெறும் 8 மேட்ச் தான் ஆடியிருக்காரு. ஆனால் கில்லோ எதுவுமே பண்ணல. ஸோ அதை ரேட் பண்ண முடியாது. சிஎஸில் வந்து பார்த்தீங்கன்னா 16 மேட்ச்சுக்கு 20 கில்லு. கேடி ரேஷியோ 1.2 தான், 1.02 தான். ரேட்டிங் வந்து இதுக்கு நான் 4 தான் கொடுப்பேன். எனக்கு கேமே அதிகமாக விளையாடல, என்னால் எதுவும் ரேட்டிங் கொடுக்க முடியாது. ஸோ இவரோட ஐடிக்கு நம்ம கொடுக்குற ஓவரால் ரேட்டிங் 6 out of 10. ஆமாம், ரெண்டாவதாக பார்க்க போகிற ஐடி வந்து பார்த்தீங்கன்னா விஐபி ஹேமந்த். இவர் வந்து 60வது லெவலில் இருக்கார். மொத்தம் 3027 லைக் வாங்கியிருக்காரு. 7 year old. அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட வந்து ஒன் பஞ்ச் மேனோட MN887 ஸ்கின் இருக்குது. 3 எவோகன் வச்சுருக்காரு. ஸோ ப்ரொஃபைலுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 8. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் கேப்பு மாஸ்கெல்லாம் ஓகே. இந்த டிஷர்ட் வந்து பழைய பிளேயர்ஸ்க்கு மட்டும்தான் தெரியும் இது எவ்வளோ நல்ல டிஷர்ட்டுன்ட்டு. ஆனால் பேண்ட் வந்து கொஞ்சம் நார்மலான பேண்ட் தான். ஜாஸ் பேண்ட் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஷூ ஓகே தான். ஒட்டு மொத்தத்தில் நான் அவுட்ஃபிட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 8. அடுத்தது பார்த்தீங்கன்னா கேம் பிளே. இவர் வந்து பிஆரில் 28 மேட்ச்சுக்கு 60 கில் பண்ணியிருக்காரு. இது வந்து சோலோவில் தான். ஏன்னா மற்ற இதிலெல்லாம் மேட்ச் விளையாடல, கில் அதிகமாக எதுவும் இல்லை. ஸோ சோலோவில் வந்து பார்க்கும்போது இவர் வந்து கேடி ரேஷியோ வந்து 2.31 வச்சுருக்காரு. ஹெட்ஷாட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 11.67. அடுத்தது வந்து சிஎஸில் 134 மேட்ச்சுக்கு 521 கில் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ 1.85. ஹெட்ஷாட் ரேஷியோ 19.58. ஸோ இவரோட கேம் பிளேக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7. ஸோ இவரோட ஐடிக்கு நான் கொடுக்குற ஓவரால் ரேட்டிங் 7.5 out of 10. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற ஐடி ஆஸ்க் ஹினாட்டா. தான் நினைக்கிறேன். ஐ லீவ் ஃப்ரீ ஃபயர் 1 year. ஓகே, மை ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ப்ளே. அவங்க இது பண்ணிட்டாங்க போல், ஃப்ரெண்ட்ஸ் தான் விளையாடுறாங்க போல். கலெக்ஷன் எல்லாம் பயங்கரமாக இருக்குது. பிளாக் டிஷர்ட்டு, பர்பிள் ஷர்ட், ஹேர் ஸ்டைலு, ஜாஸ் பேண்ட்டு, ஏஞ்சலிக் பேண்ட்டு, லோல் அமௌண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 68வது லெவல். லைக் வந்து 10,790 லைக் வச்சுருக்காங்க. லெவல் மட்டும் ஒரு 70க்கு மேலே இருந்துச்சுன்னா இது 10 out of 10 கொடுக்கலாம். நம்ம வந்து இதுக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து 9.5. அடுத்தது அவுட்ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் இவங்க ஃபுல்லாக ப்ளூ கலரில் வச்சுருக்காங்க. நம்மள மாதிரியே ப்ளூ லவராக இருப்பாங்க போல். டாப் வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஜெர்சி. அடுத்தது ஏஞ்சலிக் ப்ளூ கலர் பேண்ட்டு, ப்ளூ ஷூ, போக்கர் MP40. ஸோ அவுட்ஃபிட்டுக்கு வந்து நான் வந்து கொடுக்குற ரேட்டிங் வந்து 9 out of 10. அடுத்தது கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் 118 மேட்ச்சுக்கு 182 கில் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1.63. ஹெட்ஷாட் ரேஷியோ வந்து 20.33. அடுத்தது சிஎஸில் 83 மேட்ச்சுக்கு 241 கில் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ 1.35. ஹெட்ஷாட் ரேஷியோ 24.48. கேம் பிளேக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 8 out of 10. ஓவரால் இந்த ஐடிக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் வந்து 8.5 out of 10. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஐடி அசாப். லெவல் 57. லைக் வந்து 2408 லைக் வச்சுருக்காரு. ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் ஏகே வச்சுருக்காரு. ஜோக்கர் பண்டில், சில எமௌண்ட்ஸ் வச்சுருக்காரு. ஸோ ப்ரொஃபைலுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 8 out of 10. அடுத்தது அவுட்ஃபிட். இந்த டாப் வந்து இன்னும் இருக்குதா, இந்த இதெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இதுதான் என் பழைய ஐடியில் நான் போட்டு விளையாண்டுருப்பேன். இப்போ அந்த ஐடி இல்லை. அப்புறம் ஒயிட் ஷூ, ஹேர் ஸ்டைல் இந்த கேரக்டரோட ஹேர் ஸ்டைலில் தான் வச்சுருக்காரு. FFWF மாஸ்க்கு. பேண்ட் மட்டும் ஜாஸ் பேண்ட் இல்லை. அது இருந்திருந்தால் இந்த பண்டலுக்கு நான் வந்து 10 out of 10 கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நான் இந்த அவுட்ஃபிட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 9 out of 10.
அடுத்தது கேம் ப்ளே. இவர் அதிகமாக மேட்சாக விளையாடல, 5 மேட்ச் தான் ஆடி இருக்காரு. பெருசாக இதில் எதுவும் சொல்கிறதுக்கெல்லாம் இல்லை, ஏன்னா கம்மியான மேட்ச்சில் நம்ம எதை வச்சு ரேட் பண்ண முடியாது. சிஎஸ்லேயே பார்த்தீங்கன்னா 12 மேட்ச்சுக்கு 63 கில் பண்ணியிருக்காரு. ஆனால் கேடி ரேஷியோ 3.21 இருக்குது. அதே மாதிரி ஹெட்ஷாட் ரேஷியோ வந்து 20.63 இருக்குது. இது இப்போ இருக்கிற இதை வச்சு நான் வந்து கொடுக்குற இந்த அக்கௌண்ட்டுக்கு ரேட்டிங் வந்து 8 out of 10. அதே மாதிரி இந்த ஐடியோட ஓவரால் ரேட்டிங்கும் 8 out of 10. அடுத்த ஐடி எஃப்எஃப்கே தமிழன். இவர் வந்து 42வது லெவல், 277 லைக் தான் வச்சுருக்காரு. அப்புறம் காஸ்டியூம்ஸ் வந்து நீட்டாக இது பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல க்ரியேட்டிவிட்டி தான். இவரோட ப்ரொஃபைலுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 6 out of 10. அடுத்தது அவுட்ஃபிட் வந்து ஹீரோயிக் டாப்பு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல பாட்டம், ஒயிட் ஷூ, மாஸ்க்கும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ அவுட்ஃபிட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 7 out of 10. கடைசியாக கேம் ப்ளே. பரவாயில்ல, இவரே கொஞ்சம் நிறைய மேட்ச் ஆடியிருக்காரு. சோலோவில் 126 மேட்ச் ஆடியிருக்காரு, 301 கில். கேடி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2.43. ஹெட்ஷாட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 24.25. அடுத்தது சிஎஸில் 186 மேட்ச்சுக்கு 461 கில் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ வந்து 1.36. ஹெட்ஷாட் ரேஷியோ 28.85. ஸோ கேம் பிளேக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 8.5 out of 10. அப்புறம் இவனோட ஐடிக்கு நான் கொடுக்குற ஓவரால் ரேட்டிங் 8 out of 10. அடுத்து நம்ம பார்க்க போகிற ஐடி மலையரசன்னு வைக்க முடியலன்னு நினைக்கிறேன். இவர் வந்து 57வது லெவல், 1191 லைக். கலெக்ஷன் வந்து ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக இருக்குது. ஸோ ப்ரொஃபைலுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 8 out of 10. அது அவுட்ஃபிட், ஹேர் ஸ்டைலு, மாஸ்க்கு, டாப் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது. ஆனால் பேண்ட்டு மட்டும் ஏன் இப்படி ஆவரேஜான ஒரு பேண்ட்டு போட்டிருக்காருன்னு தெரியல. வேறு ஏதாவது பேண்ட்டு நல்ல பேண்ட்டாக போட்டால் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அவுட்ஃபிட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 8.5 out of 10. அடுத்தது கேம் பிளேயில் வந்து 150 மேட்ச்சுக்கு 130 கில் தான் பண்ணியிருக்காரு. இவரோட கேடி ரேஷியோ பார்த்தீங்கன்னா வெறும் 0.92 தான். ஹெட்ஷாட் ரேட் வந்து 18.46. அடுத்தது சிஎஸில் 70 மேட்ச்சுக்கு 179 கில் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ வந்து 1.31. ஹெட்ஷாட் ரேஷியோ வந்து 13.41. ஸோ கேம் பிளேக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 6 out of 10. அப்புறம் இவரோட ஐடிக்கு நான் கொடுக்குற ஓவரால் ரேட்டிங் 7.5 out of 10. நம்மளோட அடுத்த ஐடி யூசி கக்காசி. இவர் வந்து 66வது லெவல், 7742 லைக் வாங்கியிருக்காரு. ஏதோ எழுதியிருக்காரு, ரொமான்டிக் இன்டென்ஷன் யூ ஆல்வேஸ் தமிழன். கொஞ்சம் லைட்டாக ப்ளே பாய் மாதிரி தெரியுது, ஏன்னா ஹார்ட்டின் இதெல்லாம் வச்சு போட்டிருக்காரு. ஸோ ப்ரொஃபைலுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 8.5 out of 10. அடுத்தது அவுட்ஃபிட் வந்து நல்லா தரமாக இருக்குது. ஜாஸ் பேண்ட்டு, ஒயிட் ஷூட், ஜெர்சி டாப்பு, இன்னும் வேறு ஜெர்சி மட்டும் இருந்தால் 10 out of 10 கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து அவுட்ஃபிட்டுக்கு 9.5 out of 10. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே. நிறைய மேட்ச் ஆடியிருக்காரு, பரவாயில்ல. சோலோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். 156 மேட்ச்சுக்கு 322 கில் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 2.10. அடுத்தது ஹெட்ஷாட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 24.84. இது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து நம்ம ஸ்குவாட்லேயும் நம்ம ரேட் பண்ணலாம், ஏன்னா நிறைய மேட்ச் ஆடியிருக்காரு. இதுலேயே 190 மேட்ச்சுக்கு 328 கில். கேடி ரேஷியோ 1.82. அடுத்தது ஹெட்ஷாட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 26.52. நல்ல ஒரு ஹெட்ஷாட் ரேஷியோ தான். அடுத்தது சிஎஸை பொறுத்த வரைக்கும் 54 மேட்ச்சுக்கு வெறும் 153 கில் தான் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ 1.32 தான். ஆனால் இதுக்கு ஹெட்ஷாட் ரேஷியோ 33.99 வச்சுருக்காரு. ஸோ கேம் பிளேக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 out of 10. ஐடிக்கு நான் கொடுக்குற ஓவரால் ரேட்டிங் வந்து 9 out of 10. நம்மளோட நெக்ஸ்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ரூலர் ஸ்லேயர். இவர் 46வது லெவல், 440 லைக் வாங்கியிருக்காரு. ஃப்ரீ ஐட்டம்ஸ் சொன்னாலும் எல்லாத்தையும் நீட்டாக அடிக்க வச்சுருக்காரு. ஸோ இதுக்காகவே நம்ம இவரோட ப்ரொஃபைலுக்கு கொடுக்குற ரேட்டிங் வந்து 8 out of 10. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட அவுட்ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் டாப்பு ஓகே தான். இந்த மேஜிக் க்யூப்பில் இருக்க டாப்புன்னு நினைக்கிறேன். பேண்ட் வந்து ரொம்ப தொலைன்னு இருக்குது. ஏதாவது ஸ்லிம்மாக கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். அதுக்குன்னு ரொம்ப ஸ்லிம்மாக போட்டாலும் நல்லா இருக்காது. மாஸ்க்கு ஹேர் ஸ்டைலில் இப்போ ஃப்ரீயாக கொடுத்ததா, ஆனால் இவர் ஃப்ரீயாக கொடுத்ததை வச்சா நல்லா நீட்டாகவே எல்லா பண்டில் ஐடியா வச்சுருக்காரு. ஸோ அவுட்ஃபிட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 7 out of 10. அடுத்தது வந்து கடைசியாக கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் இவர் அதிகமாக மேட்சை விளையாடல. பிஆரில் 30 மேட்ச்சுக்கு 36 கில் தான் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ 1.24. ஹெட்ஷாட் ரேஷியோ 16.67. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸை பொறுத்த வரைக்கும் 44 மேட்ச்சுக்கு 140 கில் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ 1.46. ஹெட்ஷாட் ரேஷியோ 15. ஸோ இவரோட கேம் பிளேக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 6.5. இவரோட ஐடிக்கு நான் கொடுக்குற ஓவரால் ரேட்டிங் வந்து 7 out of 10. நம்மளோட அடுத்த ஐடி டிஎன் ஜோக்கர். 35வது லெவலில் இருக்கார், 195. ப்ரொஃபைலில் பெருசாக ஒன்றுமே இல்லை. ஸோ இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 out of 10. அடுத்தது அவுட்ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் நல்லா டீசெண்டான அவுட்ஃபிட் தான். ஸோ அவுட்ஃபிட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 6 out of 10. இது வந்து பார்த்தீங்கன்னா
கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் 44 மேட்ச்சுக்கு 54 கில் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ 1.35, ஹெட்ஷாட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 12.96. அடுத்தது சிஎஸ்ல 41 மேட்ச்சுக்கு 73 கில் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ 1.43, ஹெட்ஷாட் ரேஷியோ 19.18. ஸோ கேம் பிளேக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 6 out of 10. இவரோட ஐடிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங்கும் 6 out of 10. நம்மளோட அடுத்த சப்ஸ்கிரைபர் ஐடி கிங் பிளேஸ், நேம் ஓகே, 60வது லெவல், 2799 லைக் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் அமௌண்ட் கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காரு. இவரோட ப்ரொஃபைலுக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 7 out of 10. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜெர்சி டாப்பு, அதுக்கப்புறம் நார்மலாக கொடுக்குற ஃப்ரீயாக கொடுக்குற பேண்ட்டு, ஒயிட் ஷூ, அப்புறம் எஃப்எஃப்டபிள்யூஎஸ் பேண்ட்டு, எஃப்எஃப்டபிள்யூஎஸ் மாஸ்க்கு. ஸோ அவுட்ஃபிட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் இதுவும் 7 out of 10. கடைசியாக கேம் பிளே, இவர் 107 மேட்ச்சுக்கு 185 கில் பண்ணியிருக்காரு பிஆரில். கேடி ரேஷியோ 1.81. அதே மாதிரி ஹெட்ஷாட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 22.16. அப்புறம் சிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் வந்து 18 மேட்ச்சுக்கு 74 கில் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ 1.80, ஹெட்ஷாட் ரேஷியோ 25.68. ஸோ இவரோட கேம் பிளேக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் 7.5 out of 10. இவரோட ஓவரால் ரேட்டிங் ஐடிக்கு 7 out of 10. நம்மளோட அடுத்த ஐடி வந்து தி லார்ட். இவர் வந்து 59வது லெவல், 2175 லைக் வச்சுருக்காரு. ப்ரொஃபைல் சிம்பிளாக தான் இருக்குது. ஸோ இவருக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 7 out of 10. அடுத்தது அவுட்ஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா தாறுமாறு தக்காளி சோறாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நல்ல நீட்டான ஒரு அவுட்ஃபிட், நல்லா மாசாகவும் இருக்குது. ஸோ அவுட்ஃபிட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 10 out of 10. இதில் ஏன்னா குறைய சொல்கிறக்கு ஒன்றும் இல்லை. கடைசியாக கேம் பிளே, 50 மேட்ச்சுக்கு 137 கில் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ 2.85. அதே மாதிரி ஹெட்ஷாட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 15.33%. ஹெட்ஷாட் ரேஷியோ கொஞ்சம் கம்மி தான். அடுத்தது சிஎஸ்ல 89 மேட்ச்சுக்கு 337 கில் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ 1.63, ஹெட்ஷாட் ரேஷியோ 21.07. ஸோ இவரோட கேம் பிளேக்கு நான் ஓவராலாக கொடுக்குற ரேட்டிங் வந்து 8 out of 10. இவரோட ஐடிக்கு நான் கொடுக்குற ஓவரால் ரேட்டிங் 8 out of 10. நம்மளோட அடுத்த ஐடி B2K. இவர் வந்து 61வது லெவல், 3257 லைக் வாங்கியிருக்காரு. ஃபுல் ப்ளூ கலர் கலெக்ஷனாக வச்சுருக்காரு. B2Kனா போன் டூ கில் இல்லை, ப்ளூ கலர்னு சொல்கிறாரு போல். ப்ரொஃபைலுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 8 out of 10. அடுத்தது அவுட்ஃபிட், பெயினோட ஹெட் வச்சுருக்காரு. ஆனால் அவுட்ஃபிட் வந்து சுத்தமாக பெயினோட ஹெட்டுக்கு செட்டே ஆகலை, கன்றாவியே இருக்குது. ஏன்னா பெயினோட பண்டிலே இவர் வந்து போட்டிருக்கலாம், ஏன் இப்படி பண்ணாருன்னு தெரில. ஸோ அவுட்ஃபிட்டுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5 out of 10. அடுத்தது கேம் பிளே, 111 மேட்ச்சுக்கு 367 கில் பண்ணியிருக்காரு. இது வந்து சோலோவில் கேடி ரேஷியோ 3.43 வச்சுருக்காரு. இது ஒரு அற்புதமான கேடி ரேஷியோ. இதோட ஹெட்ஷாட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 16.08. இது வந்து ஓகே தான், ஏன்னா கேடி ரேஷியோ 3.67 வச்சுருக்காரு. அடுத்தது வந்து அப்படியே ஸ்குவாடு பார்க்க போவோம். ஸ்குவாடில் வந்து 103 மேட்ச்சுக்கு 206 கில் பண்ணியிருக்காரு. இதுலேயும் கேடி ரேஷியோ 2.08. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் ரேஷியோ வந்து இதில் 15.53 வச்சுருக்காரு. சிஎஸ்ல 83 மேட்ச்சுக்கு 338 கில், கேடி ரேஷியோ 1.92 வச்சுருக்காரு. ஹெட்ஷாட் ரேஷியோ 22.19. ஸோ இவரோட கேம் பிளேக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 9 out of 10. இவரோட ஐடிக்கு கொடுக்குற நான் ஓவரால் ரேட்டிங் 7.5 out of 10. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற ஐடி வந்து UKX Goku 24. ஏங்க ப்ரைம் லெவல் 8 பிளேயரில் ஏங்க இதில் கமெண்ட் பண்ணுறீங்க? உங்களுக்கெல்லாம் ஆல்ரெடி உங்கள் ப்ரொஃபைல் வந்து 10 out of 10 தான். இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறக்குன்னு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நிறைய கலெக்ஷன் வச்சுருப்பீங்க. ஏன்னா இல்லை சும்மாலாம் ப்ரைம் லெவல் 18 ஆக முடியாது. ஸோ ப்ரொஃபைலுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 10 out of 10. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது அவுட்ஃபிட்டை பொறுத்த வரைக்கும் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா பர்பிள் ஷேடு மண்டை, பிங்க் கலர் டாப்பு, அந்த ரோஸ் ஹார்டின் கலர் பேண்ட்டு பார்த்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இதெல்லாம் பழைய நாஸ்டாலஜிக்காக நமக்கு. ஸோ அவுட்ஃபிட்டுக்கு நான் வந்து இதுக்கு 10 out of 10 கொடுக்குறேன். அடுத்தது கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் 186 மேட்ச்சுக்கு 609 கில் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ 3.52 வச்சுருக்காரு. ஸோ அடுத்தது ஹெட்ஷாட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 14.61 தான். இது கொஞ்சம் கம்மி தான். சிஎஸ்ல 161 மேட்ச்சுக்கு 620 கில் பண்ணியிருக்காரு. கேடி ரேஷியோ 2.09, ஹெட்ஷாட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 27.90. ஸோ கேம் பிளேக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 9 out of 10. ஓவரால் இந்த ஐடிக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 9.5 out of 10. ஒரு ப்ரைம் லெவல் 8 பிளேயருங்கிறனால நான் ரேட்டிங் அதிகமாக கொடுக்கல. உண்மையாலே கலெக்ஷன் எல்லாம் நல்லா இருந்தனால தான் நான் கொடுக்குறேன். கேம் பிளேவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மியாக இருந்தனால கேம் பிளேக்கு நான் அதுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன். இது வந்து டோட்டலி இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் மட்டும்தான். எனக்கு இது பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத பார்த்து மட்டும்தான் இதோட ரேட்டிங் எல்லாமே நான் கொடுத்தது. அதே மாதிரி உங்கள் ஐடி இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் வரணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஐடியை கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ரேட் பண்ணி வீடியோ போடுறேன்.
வரட்டா.